வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 300 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். அது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடணும். முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கலாம். இப்போ மசாலா அரைச்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, 6 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 6 லவங்கம், 6 பட்டை, 6 முந்திரி, 2 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். 50 ml எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானது கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை, 6 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடணும். அவரைக்கொட்டை 1/4 kg எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு அதையும் அந்த கொட்டை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 300 கிராம் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 600 ml தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்துட்டு 1 கரண்டி தயிர் சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரப்போ இப்போ அரிசி சேர்த்திட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சுண்டி கொஞ்சமாக இப்படி தண்ணி இருக்கிறப்போ முட்டை வச்சு இப்போ தம்மில் வச்சிடணும். கீழே தவா வச்சுட்டு தவா மேலே இந்த குக்கரை வச்சு அது மேலே தண்ணி வச்சுட்டு கேஸை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் டைம் பார்த்துட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான முட்டை தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.